இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். I greet you all in the name of our Lord Jesus Christ, and you are most welcome to the covenant of the day. And God is good. And today is 21st August 2025, Thursday, வியாழக்கிழமை. கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிங்க. ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யும் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பாருங்களேன், அது மார்க்கு 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். மார்க் சாப்டர் 4 verse 32. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலில் கீழ் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும் என்றார். But when it is sown, it grows up and becomes greater than all herbs and shoots out larger branches so that the birds of the air may nest under its shade. Hallelujah. விதை இந்த விதைத்த உடனே அது பெரிய ஒரு மரமாக வளர்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், வார்த்தை என்பது கடவுளுடைய வசனம் என்று சொன்னார். அந்த பேரபிள் அப்படி தான் விளக்கிட்டு வர்றாரு. அதானே, ஆண்டோடைய வார்த்தை ஒரு நல்ல நிலத்தில் விழும் பொழுது அது என்ன செய்கிறது தான் வளர்கிறது. அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை விட கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் விதைத்தப்பட்ட உடனே அந்த விதையானது, கர்த்தருடைய வார்த்தையானது உன்னை என்ன செய்யுமாம்? ஆண்டவருக்கு மகிமையாக உருவாக்கும், பெரிதாக்கும். அல்லேலூயா. அவருக்காக ஒரு பலசாலியாய் மாறுவே சொல்றாரு பாருங்க. பெரிதாக்கி ஆகாயத்து பறவைகள் இன்றையே நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும். அல்லேலூயா. அந்த மரத்துல, அந்த மரமாகி கிளையாகி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து அங்க கூடு கட்டி அந்த மரத்தினிலே சந்தோஷமா இருக்குமா? அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஆண்டோடைய வசனத்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சா அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். ஒரு மரம் வளர்ந்தா அந்த மரத்தில் என்ன சொல்றாரு? பறவைகள் வரும். அந்த பறவைகள் எல்லாம் அதோட கனிகளை சாப்பிடும், அதுல கூண்டு கட்டி வாழும். அந்த மரம் அநேகருக்கு நிழலை கொடுக்கும். அருமையானவரே, மரத்தின் மூலம் பல நன்மைகள் இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து எதை பற்றி சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை பற்றி. அந்த விதை கடவுளுடைய வசனம். The seed is God's word. When God's word is come to your life, if you are a good soil, it grow like a big tree. ஒரு மரத்தை போல வளர்ந்து அது ஆசீர்வாதமான தன்மையுள்ள ஒரு மரமாக இருக்கும். சகோதரனே, சகோதரியே, கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, ஆண்டோடைய வார்த்தை உனக்குள் விதைக்கப்பட்டு அது வளர்ந்து அது ஒரு பலனுள்ள மரமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு மரமாக இருக்கிறாயா அல்லது மனிதனாக இருக்கிறாயா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆமாதானே? நானாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, படித்தவன் படிக்காதவன், வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன், can be anybody, dear brother and sister. When the word of God comes in your life, that should be a blessing to others. ஆண்டோட வார்த்தை என்பது உனக்கு ஆசீர்வாதம்னு நினைக்காதீங்க. அந்த வார்த்தை கிரியை செய்யும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதை, உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு தூரத்துக்கு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ஆண்டோடைய வசனம் எவ்வளவு தூரத்துக்கு அது ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆமாதானுங்களே? அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை அது விதை, அது வளர வேண்டும், மரமாக வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீயும் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டோடைய வசனம் உன் வாழ்க்கையில வரும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து உன்னை அவருக்கு பலமாக, சாட்சியாக உன்னை நிறுத்துவார். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமிழ் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையான விதையை ஆண்டவரே உள்ளங்களிலே விதைத்து அது நல்ல நிலமாய் அந்த
விதையானது வளர்ந்து உன்னுடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, விடுதலை அடைவதாக. அல்லேலூயா. நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை உன் உள்ளத்திலே ஆண்டவர் விதைக்க விரும்புகிறார். அது வளர வேண்டும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். டேக் கேர். காட் பிளஸ்.